மனிதர் வந்தார், இமாம் ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்தில் வந்து சொன்னார், எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, உது செய்யறதுக்கான ஏற்பாடெல்லாம் தயாரித்து வச்சுட்டு தான் நான் படுக்கிறேன், எழும்ப முடியவில்லையே, என்னால் எப்படியோ இரவையில நின்று வணங்க நான் எத்தனிக்கிறேன், முயற்சிக்கிறேன், என்னால் எழும்பி நிற்க முடியவில்லையே. சொன்னார்கள், கையத்த துனூபுக், உன்னுடைய பாவங்கள் உன்னை கைது செய்து விட்டது என்று சொன்னார்கள். பாவம் செய்யாதீர்கள், பாவம் செய்தால் இரவையிலே நின்று வணங்க முடியாது என்பதை ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹிமஹுல்லாஹ், இவங்களை பத்தியெல்லாம் நீங்க படிச்சீங்க என்றால் ஒவ்வொருவரை பத்தி சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளத்துல தானாகவே ஒரு பயம் வரும். இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹிமஹுல்லாஹ் இடத்துல ஒரு மனிதர் சொன்னார், இரவில கியாமுல் தொழுவது கஷ்டமாயிருக்கு. அவங்க பெரிய ஒரு பாரமாக, பெரிய ஒரு விஷயமாக பார்த்தார்கள். இன்று கியாமுல் என்ற அந்த வணக்கம் எங்களிடத்துல எப்படி பார்க்கப்படுகிறது? ரமலான் அல்லாத காலத்தில் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, நான் இரவையில நின்று வணங்குறதுக்கு என்னால முடியாமல் இருக்கிறது, ஒரு மருந்து சொல்லுங்க என்று சொன்னாங்க. இப்ராஹிம் அதஹம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இடத்துல அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறது என்பது சாதாரண விஷயம் இல்ல, இதெல்லாம் பாவிகளுக்கு கிடைக்காது. லா தஸிஹி பின் நஹார், நீ பகல் நேரத்தில் செய்யவில்லை என்றால் இரவையிலே நிச்சயம் அல்லாஹ் அவனுக்கு முன்னால் எழுப்பி வைப்பான், உன்னை பாவம் செய்யாதே என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய